அண்மை செய்தி. பெரியாரை அநாகரிகமாக விமர்சித்த சீமானை கடுமையாக விமர்சித்து முரசொலியில் கட்டுரை ஒன்று வெளியிடப்பட்டிருக்கிறது. விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் பாரி கார்த்திக். வணக்கம் பாரி கார்த்திக், விவரங்களை வழங்கலாம். வணக்கம். நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் பெரியார் குறித்து அவதூறாக பேசியது தமிழ்நாடு முழுக்க பல்வேறு இடங்களில் மிகப்பெரிய அளவுக்கு போராட்டமாக மாறியது. கிட்டத்தட்ட தமிழகம் முழுக்க 61 வழக்குகள் சீமான் மீது பாய்ந்திருக்கிறது. இந்நிலையில் திமுகவுடைய அதிகாரப்பூர்வமான நாளேட்டு சங்கொலியில் தற்போது சீமான் குறித்து பல்வேறு காட்டமான அறிக்கை ஒன்று வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த அறிக்கையில் அதாவது சொந்த பணத்தையும் மற்றும் சொந்த பணத்தை கட்சிக்கு கொடுத்து இறந்த பிறகும் தன் வாழ்நாள் முழுதும் சேவை செய்யும் பெரியாரை இப்படி விமர்சிக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் பல்வேறு விஷயங்கள் குறித்து தொடர்ச்சியாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. பெரியாருடைய அந்த வாழ்க்கை வரலாறு பற்றும் பெரியாருடைய தியாகங்கள் பற்றியும் தெரியாத சீமான் இப்படி பணத்திற்காக பேசுகிறார் என்றும் அதில் காட்டமாக அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சொந்த பணத்தை கட்சிக்கு கொடுத்து இறந்த பிறகும் இயக்க பிரச்சாரத்துக்கு பயன்படும் வகையில் செய்துவிட்டு போன தலைவரை பற்றி ஊரார் பணத்தை உண்டு கொடுத்தும் மிரட்டி பறித்து குடும்பம் நடத்தும் நீ பேச அருகதை இருக்கிறதா என்றும் அதில் காட்டமாக பேசியிருக்கிறார்கள். மேலும் தமிழ்நாடு தமிழருக்கே என முழங்கிட்டவர் பெரியார் என்றும் இன்றைக்கு எதிரான 1938 முதல் தொடர்ச்சி போராட்டத்தை கொண்டு வந்த ஒரு பெரியார் என்றும் தமிழா தலைநீர் என்று இயக்கம் நடத்தி பெரியார் மற்றும் பல்வேறு தொடர் போராட்டங்களை முன்னெடுத்திய பெரியார் அவர்களை பற்றி நீ எப்படி பேசலாம் என்றும் கேட்கப்பட்டிருக்கிறது. மேலும் ராமாயணம் கோலோச்சிய காலத்தில் திருக்குறளை சுமந்து வீதியாக கொண்டு சேர்த்தவர் பெரியார் என்றும் தமிழ்நாடு தமிழருக்கே என்று தொடர் முயற்சி முழக்கங்களாக கொண்டு வந்தவர் பெரியார் என்றும் பேசியிருக்கிறார். மேலும் ஒடுக்கப்பட்ட மக்கள் அனைவரும் கல்வி வாய்ப்பிலும் இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்று 1919 முதல் தீர்மானங்கள் கொண்டு வந்தவர் பெரியார் என்றும் அதற்காக இயக்கங்கள் கண்டவர் பெரியார் என்றும் மேலும் அவரது பெரியாருடைய உழைப்பையும் போராட்டத்தையும் தொடர்ச்சியாக பட்டியலிட்டிருக்கிறார்கள். மேலும் மானமும் அறிவும் மனிதனுக்கு அழகு என்று சொல்வது பெரியாருக்கு பொன்மொழி என்றும் கேடு கெட்டவன் என்பது உனது பொன்மொழி என்றும் சீமானை கடுமையாக சாடியிருக்கிறார்கள். மேலும் தொடர்ச்சியாக தமிழகம் முழுக்க பெரியார் செய்த தியாகங்களையும் குறிப்பிட்டு சீமானை கடும் விமர்சனம் செய்து 91 வயது வரை மூத்திர சட்டியை தூக்கிக் கொண்டு தமிழ் சமூகத்தின் விடியலுக்காக உழைத்த பகுத்தறிவு பகல் தந்தை பெரியார் பற்றி பேசுவதற்கு இந்த கழுத்தடைக்கு என்ன அருகதை இருக்கிறது என்றும் தற்போது முரசொலியில் மிகுந்த காட்டமாக அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது.